Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு ஜாவால் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட் சேனல் ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Now let's dive into the video. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஸோ இது ஒன்றும் கிடையாது, மேக்ஸிமம் இந்த ஈக்குவல் டு சிம்பிள் அது ரிலேட்டடாக நிறைய வரும். இதில் தான் அந்த கம்பேரட்டிவ் லைக் கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்றது வரும். அண்ட் டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா என்னென்னா ஏயும் பியும் இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குன்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது தான் அந்த டபுள் ஈக்குவல் டு. நம்ம ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம அரித்மெட்டிக் வந்து ஃபாஸ்ட்டாக போனோம், ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படி இருக்காது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறது பெட்ரு. ஸோ ரெண்டு ஈக்குவல் டு இருக்கே அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஈக்குவல் டு போடுவோமா, ரெண்டு ஈக்குவல் டு போடுறது எதுக்காண்டி போடுறோம்னா செக் பண்ணுறதுக்காண்டி போடுறோம். ஓகே, எதுக்காண்டி செக் பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்குரிய விஷயம்தான். இதில் என்னென்னா மெயின் திங் என்னென்னா இது வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்றது தாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று ட்ரூ, ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, ஒன்று ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லையா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் அதில் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ என்கிட்ட வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் 10 இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளில் 22 அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டபுள் ஈக்குவல் டு பியா, இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் டுவாக இருக்கா அப்படின்றத வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும், எனக்கு வந்து ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு, ஏன்னா ஏ வேல்யூ பி வேல்யூ ஈக்குவலாக இல்லை அப்படின்றதுனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ நான் இதே இடத்துல 10 அப்படின்றத போட்டேன்னா திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ட்ரூ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா ஈக்குவலாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து நாட் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காண்டி இதுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈக்குவல் டு முன்னாடி வந்து ஒரு நாட் அப்படின்றத போட்டணும். ஸோ இது ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்குது, ஸோ வந்து இப்போ ஃபால்ஸ் அப்படின்றது வரணும். ஃபால்ஸ் அப்படின்றது வந்துட்டு வந்துருச்சு, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸ் வரும், ஈக்குவலாக இல்லாட்டினா ட்ரூ வரும், ஏன்னா இது சிம்பிள் பேர் நாட் ஈக்குவல். ஸோ எனக்கு வந்து ஈக்குவலாக இல்லைப்பா. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரல் சினாரியோவில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு இஃப் கண்டிஷன், மேக்ஸிமம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதில் யூஸ் ஆகும்னா இஃப் கண்டிஷன் அப்படின்றத தான் ரொம்ப யூஸ் ஆகும். தேர்ட் திங் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென், இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 10 விட எனக்கு வந்து ஏவோட பி பெருசாக இருக்கா அப்படின்றத வந்து இது சொல்லும். லெட்ஸ் ட்ரை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஸோ கிரேட்டர் தென் போட்டுக்கலாம், லெஸ் தென் சிம்பிள் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், இது வந்து நீங்கள் மேக்ஸில் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அப்போது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது அப்போது நீங்கள் படிக்கிற மேக்ஸில் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென்னு போட்டு கீழே ஒரு டப்பா போட்டிருப்பாங்க. ஸோ அதே எக்ஸாக்ட் சிம்பிள் தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த 4 கூட நீங்கள் மேக்ஸில் அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் ஈக்குவல் டு போட்டுச்சுன்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவலா அப்படின்றது செக் பண்ணணும். சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னா ஏவோட வேல்யூ எனக்கு 10 செட் பண்ணிக்கோப்பா, பியோட வேல்யூ எனக்கு 20 செட் பண்ணிக்கோப்பா. இது வந்து ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அசைன் பண்ணுங்கள், ஏன்ற வேரியபிளில் 10 அசைன் பண்ணுங்கள், பின்ற வேரியபிளில் எனக்கு 20 அசைன் பண்ணுங்கள் அப்படின்றது தான். ஸோ இதோட சினாரியோ. ஸோ அவ்வளோதாங்க.
இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து நீங்கள் இங்கே உள்ள எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்கிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் ப்ராப்பராக மண்டையில் ஏறாது. நீங்கள் இதை வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் இதை வந்து போட்டு பார்க்காத வரை உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேட்டர்ஸை வந்து ப்ளீஸ் ட்ரை டு டூ பை யுவர் ஓன். ஓகே, தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் don't hesitate to comment us guys. Thank you guys. Bye bye.